என்னது 2000 ரூபாய்க்கு போட்டோகிராஃபரா, என்னது 20 லட்சம் ரூபாய்க்கு போட்டோகிராஃபரா? எப்படி சில போட்டோகிராஃபரால அவ்வளோ ஹையா சார்ஜ் பண்ண முடியுது? அண்ட் சில போட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ் பாயிண்ட்ல இருக்காங்க. ஒரு பிரைஸ் அப்படிங்கறது என்ன பேசிஸ்ல இவங்க டிட்டர்மைன் பண்றாங்க? 20 லாக்லயும் இருக்கு, 2000லயும் இருக்கு, ஏன் சில பேர் ஃப்ரீயா கூட பண்ணி தராங்க. இந்த வீடியோல 2000 ரூபாய் சார்ஜ் பண்ற போட்டோகிராஃபர்ட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அண்ட் 20 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ற ஒரு போட்டோகிராஃபர்ட்ட இருந்து என்ன கிடைக்கும் வாங்க பார்க்கலாம். என்ன அமௌண்ட் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஈவென்ட் போட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நீட் உங்களுக்கு இருக்கும். நீட் நம்பர் 1, ஈவென்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும், ஆனா ஈவென்ட் கவரேஜ் அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல போட்டோகிராஃபர் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்ப நீங்க ஃப்ரீலான்சரோ இல்லாட்டி ஒரு பிகினரோ, someone who is just getting started அந்த மாதிரியான ஒரு பர்சனை நீங்க சூஸ் பண்ணலாம். so that இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன் ஃப்ரீயா கூட பண்ணி தரதுக்கான சான்சஸ் இருக்கு. செகண்ட் டைப் ஆஃப் நீட், ஈவென்ட்டும் இம்பார்ட்டன்ட், போட்டோகிராஃபரும் இம்பார்ட்டன்ட். எல்லா சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், ரிச்சுவல்ஸ், குரூப் போட்டோஸா இருக்கட்டும், எல்லாமே ப்ரொஃபஷனலா ப்ராப்பரா கவர் பண்ணிருக்கணும். பட் ஓரளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நீங்க பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். இந்த டைப் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா போயிடுறது பெட்டர். ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய ஷூட்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லா ஈவெண்ட்ஸும் அவங்களுக்கு முன்னாடியே என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் எதை எப்படி கவர் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீட் நம்பர் 3, எனக்கு ஆர்டிஸ்டிக்காக வேணும், ஃபில்மியா இருக்கணும், பார்க்கறதுக்கு சினிமேட்டிக்கா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் வேணும்னு நினைப்பீங்க. இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீமியம் போட்டோகிராஃபரோ இல்லாட்டி ஒரு ஆர்டிஸ்டிக் போட்டோகிராஃபரை சூஸ் பண்றது பெட்டர். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீடை பொறுத்து தான் இருக்கு. போட்டோ மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கலாம், இதோட சேர்த்து ஆல்பம் அண்ட் வீடியோ கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ஒரு ஹாஃப் டே ஈவெண்ட்டுக்கு போட்டோகிராஃபி சார்ஜஸ் மட்டும் எவ்வளோங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். உங்களோட ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீலான்சர் ஆர் பிகினர் போட்டோகிராஃபரை சூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க லக்கியா இருந்தா கண்டிப்பா அது ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் யூசுவல் பிரைஸ் ரேஞ்ச் கேன் பி பிட்வீன் 5,000 to 15,000 rupees. ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் 20,000 இருந்து few lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரை சூஸ் பண்ணும்போது எந்த ஒரு மொமெண்ட்டுமே மிஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட ஈவெண்ட்ல இருந்து கிரியேட்டிவ் போட்டோஸும் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்டிக் ஆர் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் போட்டோகிராஃபரை சூஸ் பண்ணும்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரியேட்டிவ் அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. கிரியேட்டிவிட்டியோட ஹையஸ்ட் லெவல்ங்கிறதுனால இவங்களோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் few lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். few lakhs அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இவங்க த்ரூ அவுட் த இயர் கம்ப்ளீட்டா புக்கா இருப்பாங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதா இருந்தா முன்னாடியே அந்த டைப் ஆஃப் போட்டோகிராஃபரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவோ இல்லாட்டி ஆர்டிஸ்டிக் அவுட்புட் கொடுக்குற போட்டோகிராஃபர்ஸ் தேடுறாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.